பன்னீர் ராகி கொழுக்கட்டை. அதுக்கு 1 கப் வெல்லம், 1 கப் ராகி மாவு. வெல்லத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும், கரைச்சி வடிகட்டிக்கணும். அதுக்காக 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். இது வந்து 1 கப் வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கா இது வந்து நல்லா கரைஞ்சி இதுக்கப்புறமா நல்லா கரையட்டும், கொதிக்கட்டும். அது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். வெல்லம் அதாவது மண் கல் இல்லாத வெல்லம் தான், இருந்தாலும் வாய்க்கு வச்சா கஷ்டமேன்றதுனால எப்பயும் போல் கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். ராகியும் பன்னீரும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொழுக்கட்டை வாரம் பிள்ளையார் சதுர்த்திக்காக கொழுக்கட்டைகள் செஞ்சிட்ருக்கோம், வெரைட்டியாக. அதில் வந்து இன்றைக்கி வந்து ராகி மாவையும் பன்னீரை துருவி அதை வந்து சேர்த்து நான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம 1 கப் ராகி மாவு, 1 கப் வெல்லம், அதுதான் இப்போ வந்து நான் கரைச்சிட்டு வடிகட்டுறதுக்காக நான் வந்து அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது வந்து கரையட்டும். இந்த பன்னீரை வந்து இதே மாதிரி பன்னீரை வந்து பாருங்கள், இது நல்லா இது மாதிரி துருவிக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீரை வந்து துருவிக்கலாம். இதை வந்து நிலக்கடலையை வறுத்து இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கலாம். பாதியாக இருந்தாக்க போதும். முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் இது மாதிரி நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியில் அது வந்து கொதிக்கட்டும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ராகி மாவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ராகி மாவை நல்லா பாருங்கள், 1 கப் மாவு இதை வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டையாக இருக்கும், ஹெல்த்தியான கொழுக்கட்டை. ராகி மாவு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். இந்த ஒரு வெரைட்டியும் நம்ம நார்மலாக பிள்ளையாருக்கும் வைக்கிறதும் நல்ல ஒரு விசேஷம். இதில் வந்து நம்ம நார்மலாக ஒரு டிஃபன் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நிலக்கடலை, வறுத்த முந்திரி, நெய்யில் பொரிச்ச முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரான, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு குதூகலமாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே கொடுத்தாலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா சூப்பராக வறுத்துக்கலாம். இதை நல்லா ராகியை வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. அது ஒரு நல்ல ஒரு ராகியோட வாசனை வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இன்னொரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதே கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் வந்து கரைசலை வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். சரிங்களா? எவ்வளோ சுத்தமான வெல்லம்னாலும் லேசாக ஒரு இது இருக்குது. அது வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது அது கண்டிப்பாக அதில் கடிச்சிடுது. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டி வெல்லம் வந்து நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதாவது ஸ்லைட்லி கொஞ்சம் பாகுபதமே வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சாக்க அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ராகி கொழுக்கட்டை. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இதை வெள்ளைப்பாகு கரைசல் வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்ல ஒரு மாதிரி கெட்டியாக நல்லா வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது சூப்பராக நல்லா வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாம். முந்திரியும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய். எப்போவுமே ஸ்வீட் ஐட்டத்துக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட். சேர்த்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். எல்லாம் 1 கப் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக
ஸ்டவ் அனலை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ராகி மாவு இப்போ பாருங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதை நான் எப்படி சேர்த்து கலப்புறேன். இது நம்ம ஆக்சுவலாக இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நிதானமாக கிளறி போட்டுடலாம். இதோடையே நம்ம இந்த பன்னீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்துடலாம். பன்னீரையும் சேர்த்துட்டு ஒட்டுக்காக இதை வந்து நம்ம இப்போது கொஞ்சம் நல்லா கிளறி கொடுக்க போகிறோம். எல்லாம் பச்சை மாவு எல்லாம் பாகோடு சேர்க்குற அளவுக்கு நல்லா சேர்த்துடலாம். கொஞ்சமாக நிதானமாக கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள் அந்த நிலக்கடலை முந்திரி எல்லாம் சேர்க்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குது வெள்ளத்தில். இதை வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வெள்ளத்தில் போட்டு இருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். 2-3 நிமிஷம் ஆறுறதுக்கப்புறமா இதை பிடிச்சி எப்பயும் போல் நம்ம ஆக்சுவலாக இட்லி செய்கிற இதில் வந்து ஆவியில் வேக வைக்கணும். அந்த தட்டில் கொஞ்சமாக மாவை நம்ம எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சின்னதோ பெருசோ இப்போ வேக வைக்க போகிறோம். இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சீக்கிரமாக ஆறிடும். அதுக்குள்ளே 1 நிமிஷம் இது வந்து சின்ன சிம்மில் வச்சு தண்ணியை வந்து நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். சூடாகிட்டே இருக்கட்டும் இதில் இருக்கிற தண்ணி. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சின்னதாக உருண்டைகள் பிடிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் நெய் போட்டு செஞ்சதுனால நான் நெய் ஆக்சுவலாக அதிகமாக தொட்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுனாலும் நான் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இது செஞ்சு இந்த மாதிரி இப்படி கூட செய்யலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இதெல்லாம் ஆவியில் இது ஒரு 8 நிமிஷம் வேக விட்டுடலாம். இதை எப்படி நீளம் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாகவும் செய்யலாம். இந்த மாதிரி தட்டையாகவும் செய்யலாம். கண்டிப்பாக இது பாருங்கள் நம்மளுக்கே சாப்பிடணுன்னு தோணுது இல்லையா, அந்த நிலக்கடலையும் முந்திரியும் எல்லாம் சேர்த்ததுனால சூப்பராக இருக்குது. நல்லா கைக்கு வந்து ஒட்டாமல் நல்லா அதுவாக தானாக நல்லா வருது. ஏற்கனவே ஒரு 3 கொழுக்கட்டைகள் போட்டாச்சு. இதுவுமே எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை தான். சாமிக்குமே நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 3 ரெசிபி அதாவது கொழுக்கட்டைகள் தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வராமல் இருந்தால் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. நேற்று சிவப்பு அவல் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள். இதில் பாருங்கள் இது மாதிரி 2 தட்டில் ஆயிருக்கு. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ராகி, பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் ராகி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம பிள்ளையாருக்கும் வச்சுட்டு நாமளும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா வெல்லமும் பன்னீர் வேறு இதில் சேர்த்துருக்கு. பன்னீர் சேர்ந்ததுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரு வச்சுருக்கேன், அதில் கொண்டு போய் வைக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போது நான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் கொண்டு போய் வச்சிட்டோம்னாக்க நல்லா பாருங்க நல்ல ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும். இது மூடி வச்சுட்டு 8 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்து சாப்பிட்லாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ராகி சேர்த்த கொழுக்கட்டை அருமையாக ரெடியாக வச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக எப்படி உங்களெல்லாம் பார்க்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா செஞ்சு சாப்பிட்டுமேன்னு ஒரு ஆசை எனக்கு. இது எப்படியாவது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான்
இதை வந்து பார்க்க முடியும். பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? சாக்லேட் மாதிரி அருமையாக இருக்குது. ராகியில் நல்லா சூடாக இருக்குது, அதனால தான் ராகியும் பன்னீரும் சேர்த்த ஒரு கொழுக்கட்டை. நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உள்ளார எவ்வளோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பில் ராகி மாவு எடுத்து தான் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க, நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க. இது பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆல்ட்ரு ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.